இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, குருவியும் மாளிகை வீடும். ஆனந்தபுரம் என்ற கிராமத்துல ஒரு காட்டு பகுதியில ஒரு அழகான பெரிய மாளிகை இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருக்க யாருமே அந்த மாளிகை கிட்ட கூட போக மாட்டாங்க. ஏன்னா அந்த மாளிகை பற்றி ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு கருத்து இருந்துச்சு. ஆனா யாருமே அந்த மாளிகை உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க எந்த முயற்சியுமே பண்ணல. எல்லாருக்குமே அந்த மாளிகையை பார்த்தாலே ரொம்ப பயம். சந்திரமுகி படத்துல அரண்மனையில வடிவேலு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அந்த அரண்மனையில பேய் இருக்குன்றானுங்க, பிசாசு இருக்குன்றானுங்க. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குதுன்னு சொல்றானுங்க. அப்படி வடிவேலு சார் சொல்லுவாருல்ல, அந்த மாதிரி. அப்போ அந்த கிராமத்துக்கு மீனுக்குருவி புதுசா வந்துச்சு. காட்டுல தனக்காக ஒரு புது வீடு கட்டுச்சு. சாப்பிட உணவு தேடி கொண்டு வர காட்டுக்கு பறந்து போச்சு. அப்போ போற வழியில அந்த மாளிகையை பார்த்த மீனு, யாரு இந்த மாளிகை? எவ்வளவு அழகா இருக்கு. ம், இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு உள்ள போய் யார் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படின்னு மீனுக்குருவி தனக்கு தானே சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி பறந்து போச்சு. அப்படியே அடுத்த நாள் வந்தது. மீனுக்குருவி ஆர்வமா மாளிகைக்குள்ள அப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்க மாளிகை இருக்க காட்டுக்கு வந்துச்சு. அப்போ மீனு மாளிகை கிட்ட போறத பார்த்த டிம்பிள் புறா மீனுக்குருவியை தடுத்துச்சு. மீனுக்குருவி வேற வழி இல்லாம அங்க இருந்து பறந்து போச்சு. ஆனா மீனுக்குருவிக்கு மனசே இல்லை அங்க இருந்து போக. அதனால மீனுக்குருவிக்கு அந்த அரண்மனையில் என்ன இருக்குன்னு நினச்சி நைட்டெல்லாம் தூக்கமே வரலை. அப்போது நைட் டைமில் யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு அரண்மனை கிட்ட போச்சு. மீனுக்குருவி அரண்மனை உள்ளேயே போயிடுச்சு. அப்போது மீனுக்குருவிக்கு ஒரே ஆச்சரியம். அங்கே அழகான சிற்பங்களும் ஓவியங்களும் அப்புறம் ஒரு ரூமில் எண்ணில் அடங்காத தங்கம்லாம் இருந்துச்சு. அதை பார்த்த மீனுக்குருவி திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்துடுச்சு. அப்போ மீனுக்குருவி விடிஞ்சதும் பக்கத்து வீட்டில் இருக்க சோனா காகத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. சோனாக்கா, நான் மாளிகைக்குள்ள நேத்து நைட்டு போனேன். அதுல இவங்க சொல்ற மாதிரிலாம் பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. என்ன மீன் சொல்ற நீ? அது உள்ள போனியா? அவங்க சொல்ற மாதிரி இல்லனா வேற என்ன இருந்துச்சு? அதுவாக்கா, நிறைய சிற்பங்களும் அழகான ஓவியங்களும் அப்புறம் ஒரு ரூம் நிறைய தங்க காசு நகைலாம் இருந்துச்சுக்கா. என்னது? தங்க காசு நகலா இருந்துச்சா? நானும் வர மீனும் என்னையும் கூட்டின்னு போயேன் அப்படின்னு சோனா காகம் சொல்லுச்சு. அப்போ மீனுக்குருவி, சரிக்கா, பொழுதுற டைம்ல யாரும் அந்த அரண்மனை பக்கத்துல இருக்க மாட்டாங்க, அப்போ போலாம். மீனு இப்படி சொன்னதும் சோனாவுக்கு ஆர்வம் தாங்கல. ஒரு வழியா பொழுது சாய 2 பேரும் மாளிகைக்குள்ள போனாங்க. அப்போ மீனுக்குருவி சோனா காகத்துக்கிட்ட எல்லாத்தையும் காட்டுச்சு. அப்போ தங்கம் இருக்க ரூமுக்கு 2 பேரும் போனாங்க. அந்த ரூம்ல இருக்க தங்கத்தெல்லாம் பார்த்த சோனா மீனுக்குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. மீனுக்குருவி, நம்ம 2 பேரும் இந்த தங்கத்தை 2ஆ ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம தான் இந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்களா ஆகிடுவோம். அப்படின்னு சோனா காகம் சுயநலமா தன்னை பத்தி மட்டும் நினைச்சு சொல்லுச்சு. ஆனா மீனுக்குருவி இப்படி சொல்லுச்சு. சோனாக்கா, இது தப்பு. நம்ம வாழ்க்கையை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. இந்த கிராமத்துல எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்க்கா. அப்படின்னு மீனுக்குருவி சொல்லுச்சு. சோனா காகமும் தன்னோட தப்பை நினச்சி வருந்தி 2 பேரும் சேர்ந்து கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் உதவி பண்ணாங்க. அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரோட கஷ்டங்களும் தீர்ந்து போய் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதுல இருந்து மீனுக்குருவியும் சோனா காகத்தையும் பார்த்த அந்த கிராமத்து மக்கள் ரொம்ப மரியாதையாகவும் நன்றி உணர்வோடும் பார்த்தாங்க. இதை பார்க்கும்போது சோனா காகத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்போ சோனா காகம் மீனுக்குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. மீனுக்குருவி, அவ்வளோ தங்கத்தையும் நானே வச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்குமா தெரியல. நீ சொன்னதை கேட்டு பண்ணதால தான் இவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. அப்படின்னு சொல்லுச்சு. அப்படியே இந்த கதையும் முடியுது. இதே மாதிரி ஃபீல் குட் ஸ்டோரியை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பைமோட் ஷாப்பிங். இந்த பைமோட் ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. அதே மாதிரி மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் எதனா ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.